வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. வணக்கம் காச்சன், வணக்கம் சபரீஷ். ரொம்ப நாள் கழிச்சு 3 பேரும் ஒரு காலில். என்சோ ஃபெராரியே லைட்டா எரிச்சலா இருக்க மாரி ஒரு எரிச்சலா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ஃபெராரியால் அவங்களுடைய ஹோம் ரேஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. நெறைய அப்கிரேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் 63 லேப்ஸ் கொண்ட ரேஸில் ஒரு கடைசி 6 லேப்ல 10 லேப்பே நல்லா தான் இருந்தது. நாரிஸ் வந்து மேக்ஸ புடிச்சுருவாரா? மேக்ஸ் டயர்டா இருக்காரா? நürburgring ரேஸ்லாம் ஆடிட்டு அதுலயும் ஜெயிக்கணும், இதுலயும் ஜெயிக்கணும்னா 2 வேல. அந்த மாரி ஒண்ணு போயிட்டாரு. பியாஸ்ட்ரி வந்து சயின்ஸ புடிப்பாரா? அப்படின்றது தான் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்லேயும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல எனக்கு பெர்சனலா வந்துட்டு ஸ்ட்ராலு, யூகி, மேக்னசன் பக்கத்துல ஓட்டிட்டு இருக்கும்போது சேஃப்டி கார் ஏதாச்சும் வந்து பெரேஸுக்கு ஒரு வாழ்வில் ஒரு விடியல் வருமா? அப்படின்ற மாரி யோசிச்சிருந்தேன். அதுவும் எதுவும் நடக்கல. பட் ஓகே. அல்டிமேட்லி ஒரு 3 டிஃபரெண்ட் டீம் இருந்தாங்க போடியம்ல. வேற முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா, மெர்சிடிஸாலயும் இந்த ரேஸ்ல பெருசா எதுவும் பண்ண முடியல. யூகி நல்லா ஓட்டி 10த் வந்தாரு. ஐ மீன் ஆப்வியஸ்லி ஒரு ஆஸ்டன் மார்டின் தான் எப்பயுமே பாயிண்ட் எடுக்கும். ஆனா சர்ப்ரைசிங்லி இந்த வாட்டி அது லான்ஸ் ஸ்ட்ரால். ஏன்னா அலான்சோ வண்டியில் சில பிரச்சனைகள் இருந்தனால அவரால ரேஸ முடிக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு இமோலா ரேஸ பத்தின ஒரு குட்டி ரீகேப். ஸ்டார்ட்டிங் கிரிட்டே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பியாஸ்ட்ரி குவாலில நல்லா தான் ஓட்டுனாரு. ஆனா குவாலில அவர் வந்து மேக்னஸனை இம்பீட் செஞ்சுட்டாரு அப்படின்றதுனால, அவர பின்னாடி தள்ளி P5 ஆக்கிட்டு, ஃப்ரண்ட் ரோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் அண்ட் நாரிஸ். செகண்ட் ரோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபெராரி வந்துட்டாங்க. சார்ல்ஸ் அண்ட் சைஸ். ஃபெராரி ரேஸ்க்கு நெறைய அப்கிரேட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ஒர்க் ஆகல. யார் யாரோட அப்கிரேட்ஸ் ஒர்க் ஆச்சு, யார் யாரோட அப்கிரேட்ஸ் ஒர்க் ஆகல, எந்தெந்த டீமுக்கு ரேஸ் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிளீன் ஸ்டார்ட் ஆச்சு ரேஸு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நாரிஸ் வண்டிலயும் பேஸ் இருக்கும். ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுப்பாரு அண்ட் ஓரளவுக்கு க்ளோஸாவே இருப்பாரு. டிஆர்எஸ் மெயின்டெயின் பண்ணுவாருன்னு நெனச்சேன். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமே பியாஸ்ட்ரியும் சைன்ஸ ஓவர்டேக் பண்ணிருவாருன்னு நெனச்சேன். இது 2மே நடக்கலையே ஏன்? இந்த இந்த ட்ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான ஆர் பார்க்கறதுக்கு இமோலா ரொம்ப ஒரு மாரி ஃபாஸ்ட் பேஸ் ட்ராக்கு நல்லா ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவுட் சைட்ல இருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2022க்கும் இந்த வருஷத்துக்கும் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கிராவல்லாம் நெறைய போட்டாங்க. ரன் ஆஃப் ஏரியாஸ்லாம் இது பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி பெனல்டிமேட் கார்னர்ல வந்துட்டு ஃபுல்லா கிராவல் நெறைய போட்டு ஒரு மாரி அந்த ரேசிங் அந்த கர்ப வந்து நல்லா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நெறைய இடத்துல வந்து கொஞ்சம் கிராவல் போட்டுட்டாங்க. தட் இஸ் நம்பர் 1. ஸோ அதனால நம்ம ஆட்களால ரொம்ப புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது நம்பர் 1. 2வது சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா, டிஆர்எஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இமோலா அப்படின்னு இப்போ நம்ம நெறைய ட்ராக் பார்த்தோம்னா, நமக்கு கிளீனா தெரியும். இந்த ட்ராக்லாம் ஓவர்டேக் பண்றது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோனாக்கோ. மோனாக்கோல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிஆர்எஸ் ஜோன் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி கொஞ்சம் ஓவர்டேக் பண்றது கஷ்டம். அதுல வந்து அதிலேயே பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எஸ். ஆனா இமோலா நம்ம பேசும்போது ஜெனரலா அந்த மாரி பேச மாட்டோம். பட் ஆனா இமோலால பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிஆர்எஸ் ஜோன் தான். அதுவும் அந்த பேக் ஸ்ட்ரெயிட் தான். அத விட்டோம்னா, ஃபாலோ பண்றது ஓவர்டேக் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இமோலாவோட கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ட் ஃபார் தட் ஒன் பர்ட்டிகுலர் ஷிகேன் ஒரு மாரி செக்டர் 2 அந்த செக்டர் 3 இடத்துல ஒரு ஷிகேன். பெஸ்ட்டா புரியிற மாரி மக்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, 2022ல சார்ல்ஸ் கொண்டு போய் விட்டுருவாரு இல்லையா? ஒரு ஷிகேன். அந்த ஷிகேன் தான் ரொம்ப ஸ்லோவான ஷிகேன். மத்த ஆர் ஸ்லோவான கார்னர். மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபாஸ்ட் கார்னர்ஸ். ஈவன் த பெனல்டிமேட் அந்த டபுள் ஏபெக்ஸ் லெஃப்ட் ஹேண்டருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி யூ வில் டேக் இட் ஆன் அ 4த் கியர் அண்ட் அந்த லாங் ஸ்ட்ரெய்ட்டுக்கு அப்புறம் எடுக்கிற அந்த ஒரு ஷிகேன், டாம்பரோலி ஷிகேன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து பார்த்தோம்னா, யூ வில் டேக் இட் இன் த 5த் கியர். ஸோ இந்த மாரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ட்ராக், ஒரே ஒரு டிஆர்எஸ் ஜோன் இருக்கிற ட்ராக் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால வந்து ஃபாலோ பண்ற காருக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம என்னதான் வந்து இவங்க எஃப்ஐஏ வந்து ஒரு புது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து which the aim of the regulation is to kind of make sure the car behind is able to follow easily and go for the kill or go for the lead அப்படின்னு நம்ம எல்லாம் பண்ணாலுமே இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா ஸ்பீட் கார்னர்ஸ்ல அதுவும் ஷிகேன் மாதிரியான இருக்கிற இடத்துல டிரைவர்ஸால வந்து ரொம்ப இதுவா ஃபாலோ பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கருண் சாந்தோக் வந்து ரேஸ்ல சொல்லியிருப்பாரு. எஸ்பெஷலி அந்த அகைன் பின்னாடி ஸ்ட்ரெயிட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த டபுள் லெஃப்ட் ஹேண்டர் ஏபெக்ஸ்ல பியாஸ்ட்ரி எக்ஸாம்பிளே நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைன்ஸ் கிட்ட நல்லா க்ளோஸா இருப்பாரு. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் முடிஞ்சு டிஆர்எஸ் முடியும் போது பார்த்தா 3 இருப்பாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணுவாரு. கடைசி லேப் முடியும் போது பெனல்டிமேட்லயும் பார்த்தோம்னா ஒரு 4 5 இருப்பார். பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டபுள் ஏபெக்ஸ் டைம்ல அவர் சைன்ஸ் கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டியர் இருக்கும். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, சயின்ஸோட கார் ரொம்ப ஸ்லோவா இல்ல. அவரும்
அந்த கார்னரை கொஞ்சம் ஸ்பீடா எடுக்கிறாரு. நம்ம பேசுற மாதிரி 4th கியர்ல எடுக்கிறாரு. ஸோ நல்ல ஸ்பீடு இருக்கிறதுனால ஏர் நல்லா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இவருக்கு பியாஸ்ட்ரிக்கு வந்து கிரிப் கிடைக்காது ஆர் பைட் கிடைக்காது. ஸோ அவரால எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு க்ளோஸா சயின்ஸை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த கார்னரை முடிக்கும் போது பார்த்தோம்னா அங்கேயே ஒரு 2-3 டென்ஸ் வந்து பியாஸ்ட்ரி விட்டுறாரு. ஸோ மறுபடியும் கேப் வந்து ஒரு 8 டென்ஸுக்கு வந்தது. அதுக்கப்புறமா அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சாலுமே ஃபெராரியோட ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடுனால கடைசியா அந்த ஸ்ட்ரெயிட் முடியும் போது தான் கிட்ட வராரு. ஆப்வியஸா அவரால் ஓவர்டேக் பண்ண முடியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆக்சுவலி இந்த ட்ராக்ல இருக்கு. அதனாலதான் மேக்ஸோட குவாலி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியம். He realized that it's all about that first sector 1. Sector 2, sector 3 வந்து பார்த்தோம்னா it depends on how confident you are. But sector 1ல தான் வந்து Ferrari would have put all their money ன்னு தோணுது, including McLaren. பட் ஆனா உஷாரா அந்த டெபிசிட்டை வந்து மேக்ஸ் வந்து குவாலியில் ஹல்கன்பர்க் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டாரு. கடைசியில பார்த்தோம்னா டாப் 3க்குள்ள வந்து அந்த கேப் குவாலியில வந்து பார்த்தோம்னா 110ஸ்க்குள்ள 7,000 அண்ட் 9,000 ஆஃப் அ செகண்ட் நினைக்கிறேன். அந்த ஸ்லிப் ஸ்ட்ரீம் அவர் ஹல்கன்பர்க் கிட்ட இருந்து வாங்கினது மட்டுமே ஆல்மோஸ்ட் 1.5 டென்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கு மேக்ஸுக்கு. அது மட்டும் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நாரிஸும் பியாஸ்ட்ரியும் ஃப்ரண்ட் ரோல இருந்திருப்பாங்க. எவென்ச்சுவலா நான் பியாஸ்ட்ரி பின்னாடி போயிருப்பாரு. நாரிஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அழகா இப்போ நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம்னா நாரிஸ் ஆக்சுவலி கன்சிக்யூட்டிவா ரேஸ் ஜெயிச்சிருப்பாரு, விச் வுட் ஹவ் பீன் த ஃபர்ஸ்ட். பட் வாட் இஃப்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது மேக்ஸ் வந்து சூப்பரா அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த ரேஸை ஜெயிச்சிட்டார். காட்சன், உங்களுக்கான கேள்வி. நிறைய டீம்ஸ் அப்கிரேட் எடுத்துட்டு வந்தாங்க. யார் யார் அப்கிரேட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, என்ன அப்கிரேட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு முடிஞ்சா சொல்லுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க பாலாஜி. நான் ஹை லெவல்ல கவர் பண்றேன். ஓகே, ஸோ ஆஸ்டான் மார்டின் இஸ் ஒன் டீம். தே பாட் 9 நியூ எலமெண்ட்ஸ் டு த கார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபெராரி brought 7 elements. I think right now Ferrari, McLaren, Red Bull, they all have similar side pod design. So Ferrari வந்து இந்த ரேஸ்ல வந்து they brought up a side pod change. அதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிக்கா இன்ஜின் இன்லெட்டு, அதுக்கப்புறம் டிஃப்யூசர் கொஞ்சம் உள்ள சேஞ்ச்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஃப்ரண்ட் விங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம்னா Mercedes they had few rear diffuser changes, rear wing changes அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா டீமுமே pretty much they had very track specific rear changes, அந்த மாதிரி தான் பேக் விங் சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஈவன் இன் ஃபார் தட் கேஸ் ஆர்பிக்கு வந்து they had a front wing change. ரேசிங் புல் சொல்றீங்க, V-carb. ஆமா, ரீகார்ப். ஸோ ரியர்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் வச்சிருந்தாங்க. ரெட் புல்லும் அதே மாதிரி தான், ஃப்ரண்ட் விங்ல கொஞ்சம் சேஞ்சஸ், பின்னாடி ரியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ். இதுல மேஜரா பயங்கரமா வந்து ப்ரீ ரேஸ்க்கு வந்து எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃபெராரி வில் பி வித் திஸ் அப்கிரேட் வில் கெட் 4 டென்ஸ் ஃப்ரம் திஸ் அப்கிரேட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குவாலி முடிஞ்சோன்னா சயின்ஸே சொன்னார், எல்லாரும் 4 டென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா ரியாலிட்டி வந்து ஒரு 10th of a second தான் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், விச் பிரிட்டி மச் வாட் இட் இஸ். நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுதான் வந்துச்சு. சும்மா இந்த ஆன்லைன்ல 4 டென்ஸ் சொன்னதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரெடிக்ஷன் தான். எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, விச் இஸ் நாட் த ட்ரூத். அண்ட் நாங்க என்ன அப்கிரேட் எடுத்துட்டு வந்தோமோ விச் இஸ் ஒர்க்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெக்லாரன் வந்து தே brought வெரி ட்ராக் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ், ரியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துருந்தாங்க. இவங்க மயாமி ஃப்ளோர் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தது, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ரியர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இதுல என்ன ஃபேக்ட்னா பாலாஜி, நம்ம மயாமில இருந்தா பார்த்தோம்னு வச்சுக்கேன், நம்ம டேட்டால இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, looks like McLaren have better tire degradation than Red Bull. That's why Norris was able to push. நீ லாஸ்ட் ரேஸ்ல பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் இருக்கும் சயின்ஸ்க்கும் நாரிஸ்க்கும். நாரிஸ் புஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. இதுலுமே நம்ம என்ன பாக்குறோம்னா, லாஸ்ட் 10 லேப்ஸ்ல வந்து 5 செகண்ட் கேப் இருக்கு. அதே மாதிரி நாரிஸ் புஷ் பண்ணிட்டு he almost brought it up, எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டாரு. which tells me McLaren they have good tire deck, probably equal to Red Bull னா சொல்லலாம். அது ஒண்ணு. பிளஸ் மெக்லாரன் ஹேட் குட் ரேஸ் பேஸ். நாரிஸும் பியாஸ்ட்ரியும் முன்னாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், மேக்ஸ் ஷோரா அவங்க ரெண்டு பிடிச்சிருக்கவே முடியாது. ப்ராப்ளம் மேக்ஸ் குட் ஹவ் காட் பியாஸ்ட்ரி, நாரிஸை பிடிச்சிருக்க சான்ஸே கிடையாது. அண்ட் நாரிஸ் அண்ட் பியாஸ்ட்ரி தே ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் செட்டப். நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், குவாலிலாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், நாரிஸ் வாஸ் செக்டர் 1ல வந்து நாரிஸ் ஹேட் பெட்டர் ஸ்பேஸ். அதே மாதிரி பியாஸ்ட்ரி வந்து he had a better space in sector 2, sector 3. One of the reasons பியாஸ்ட்ரி couldn't catch Sainz அந்த ஸ்ட்ரைட்ல செக்டர் 1ல அவளால பிடிக்கவே முடியல. ஸோ மெக்லாரன் ஒரு மாதிரி த்ரெட்டு தாண்டா பாலாஜி இருக்கு தெரிஞ்சு.
ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் தே ஹேவ் குட் டயர் டெக். புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மிட் ஆஃப் த ரேஸ்ல புஷ் பண்ணி இனிமேட்டு ஜெயிக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த வருஷம் 7 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 7 ரவுண்டு முடிஞ்சிருக்கும் போது நம்ம பார்க்கறது வந்துட்டு மேக்ஸ், சார்ல்ஸ், நாரிஸ் இருக்காங்க 1, 2 and 3. பெரேஸ் 4th இருக்காரு. சைன்ஸ் வந்து 5th இருக்காரு. தோ ஆன் பேப்பர் சைன்ஸ் 5th இருந்தாலும் he has got a string of good results. இதே போன வருஷம் நம்ம பார்த்தோம்னா 1, 2, 3, 5 இது அந்த மிக்ஸ்ல மெர்சிடிஸும் இருந்தாங்க. ஆனா மேக்ஸ் மட்டும் தான் 3 டிஜிட்ஸ்ல இருந்தார். மத்தவங்க எல்லாருமே இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ அம் கோயிங் டு கிவ் யூ தி ஆக்சுவல் பாயிண்ட்ஸ். போன வருஷம் இந்த டைம்ல மேக்ஸ் வந்து 144 பாயிண்ட்ஸ்ல இருந்தாரு. இந்த வருஷம் 161 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. ஜாஸ்தி தான். எஸ், பிகாஸ் ஆமா. மேபி ஸ்பிரிண்ட் ரேசஸ் அண்ட் ஆல் தட் இஸ் a little அடிஷன். செகண்ட் வந்து இப்போ இந்த வருஷம் சார்ல்ஸ் இருக்காரு. சார்ல்ஸ் இந்த வருஷம் 113 பாயிண்ட்ஸ் இருந்தாரு. ஆனா போன வருஷம் இந்த டைம் அவர் 42 பாயிண்ட்ஸ்ல தான் இருந்தாரு. தேர்ட் இப்போ நாரிஸ் 101 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. போன வருஷம் அவர் ஆக்சுவலி 12 பாயிண்ட்ல தான் இருந்தார் இந்த டைம். ஆமா. 7 ரேஸ் முடிஞ்ச பிறகு. பெரேஸ் வந்து போன வருஷம் இந்த வருஷம் 117 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. போன வருஷம் 107 பாயிண்ட்ஸ். கார்லோஸ் இந்த வருஷம் 93 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. போன வருஷம் 58 பாயிண்ட்ஸ் இந்த டைம்ல. தி அமௌண்ட் ஆஃப் வெயிட் மெக்லாரன் அண்ட் ஃபெராரி ஹேவ் புல்ட் is quite insane. And also, this is actually a good spot to appreciate Zach, Oscar, and Norris, and also Fred, Charles, and Carlos. So, 6 பேருமே பயங்கரமா வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் நீங்க ஒன்று மென்ஷன் பண்ணிருந்தீங்க, கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ரொம்ப கியூமுலேட்டிவா கிடைக்கிறதுனால டிஃபரன்ஸ் ஆப்வியஸ்லி பெருசாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கும் பெருசாக தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கெஸ் Red Bull is now at somewhere around 240, and then Ferrari is around 140 mark or 150 mark, and McLaren is at 124. The Drivers' Championship மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, this is the closest 2 drivers have been to max in a few years. போன வருஷம் மாதிரி பெரேஸ் தூங்கிட்டாருன்னு வச்சுப்போமே. போன வருஷம் சொல்லப்போனா ஹாமில்டன் அவ்வளோ மட்டமான கார் இருந்தே பெரேஸ் அதை தாண்டி இருப்பாரு. அது வந்து ஒரு மாதிரி பெரேஸ் எஸ்கேப் ஆகி அவரோட சீட் வந்து இந்த வருஷம் வந்து அவருக்கு திருப்பி கிடைச்சதுன்றது பெரிய விஷயம். அவர் போன வருஷத்தோட ஃபார்மை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா he will end up somewhere P6, P7. That with the Red Bull second seat கண்டிப்பா there is no case for him. ஏன்னா காட்சன் நம்ம கால்குள்ள வரும்போது அவரோட போல்ட் ப்ரிடிக்ஷன் வந்து பியாஸ்ட்ரியே கண்டிப்பா பெரேஸுக்கு மேல முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான். விச் 3 ரேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ஒரு மாதிரி அவுட்லாண்டிஷா இருந்திருக்கும். ஆனா நவ் இட் ஃபீல்ஸ் லைக் ஐ மீன் காட்சன் இஸ் ரைட் மாதிரி தான் எனக்கே இருக்கு. இது வரைக்கும் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பாக்குறீங்க, அண்ட் எவ்வளோ ஸ்பீடா மெக்லாரனும் புஷ் பண்றாங்க, ஃபெராரியும் புஷ் பண்றாங்க. எவ்வளோ இந்த டீம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது வந்து தே ஆர் ஆல்சோ playing the game pretty aggressively. McLaren also want to win. Ferrari also want to win. Good that there is a lot of internal things happening, and Red Bull and their concentration is so scattered. இந்த வருஷம் வந்து ரெட் புல் அன்டச்சபிள் கிடையாது, தொடர தூரத்துல தான் இருக்காங்கன்ற பொழுது சாம்பியன்ஷிப் பேட்டிலே இன்னும் கொஞ்ச நேரத்தை மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திஸ் இயர் இஸ் கோயிங் டு செட் அ குட் பிரசிடென்ட், இன்னும் நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ பிஃபோர் திஸ் சாம்பியன்ஷிப் டாபிக் பாலாஜி, so after Red Bull, the only team who understood this ground specific era வந்து McLaren. அவங்க ஆஸ்டின் அப்கிரேட் கொண்டு வந்தாங்க லாஸ்ட் இயர்ல, where they started catching Mercedes. அதுக்கப்புறம் தான் ஹாமில்டன் என்னப்பா இவங்க ஸ்ட்ரைட் லைன்ல இவ்வளோ பேஸா இருக்கு அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, which was their major upgrade. அதே மாதிரி இந்த வாட்டி மயாமில they brought a major upgrade. Now it has become very close to Red Bull. Ferrari they understood to some extent, but they McLaren பண்ற லீப் ஃப்ராக் மாதிரி பண்ண முடியல அவங்களால. McLaren ஒரு வாட்டி அப்கிரேட் எடுத்துட்டு பயமா இருக்கு இப்பெல்லாம். Ferrari அந்த மாதிரி பண்ண முடியலன்னு வச்சுக்கேன். Mercedesம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களும் ஆனா அப்போர்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க Mercedes Ferrariயும். பட் McLaren மாதிரி பண்ண எடுத்துட்டு வர முடியல. இந்த வாட்டி ரேஸ் பேஸ் வந்து மொக்க தான் மேக்ஸ்க்கு. ஆக்சுவலா ஒரு மாதிரி திணறிட்டு தான் இருந்தாரு அவர் ரேஸ்ல. McLaren ஃப்ரண்ட்ல இருந்தா கேஸே வேற. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹை டவுன் ஃபோர்ஸ் ட்ராக்லாம் இவங்க போக ரெட் புல் திணறுவாங்களோ. ஏன்னா இமோலா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஹை டவுன் ஃபோர்ஸ் ட்ராக் தான் இது.
நெக்ஸ்ட் மோனாக்கோ வருது. மெக்லாரன் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஹை டவுன் ஃபோர்ஸ்லாம் லோ ஸ்பீட் கார்னர்லாம் பிச்சுட்டு போறானுங்க. பிடிக்கவே முடியல அவங்கள. மேக்ஸ் நீ மேக்ஸை டென்ஷன் பண்ணி மேக்ஸ் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா இட்ஸ் அ டவுன் ஃபார் ரெட் புல். பெரேஸ் போன வாட்டியுமே ஹி பிகம் செகண்ட் ஒன்லி பிகாஸ் தி அதர் டீம்ஸ் வேர் லேக்கிங் சோ மச். இப்போ நீ எல்லாமே பார்த்தனா ஃபியூ டென்ஸ்ல தான் இருக்கு. எல்லா ரேஸ் டிஃபரன்ஸும் எல்லா டிரைவருக்கும் ஃபியூ செகண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. பிளஸ் நீ குவாலில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். தெர் இஸ் நோ அதர் வே. நீ ஒரு 10th விட்டா கூட முடிஞ்சிச்சு. 5th பிளேஸ் 6th பிளேஸ் போயிடுவா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ பெரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாரான்னு கேட்டா ரொம்ப டவுட் தான்டா பாலாஜி மேட்ச் பண்றது. ஏன்னா இப்போ மெக்லாரன் அண்ட் ஃபெராரி தே ஆர் வெரி க்ளோஸ். பெரேஸ் மேல ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. ரேஸ்ல அவர் கொஞ்சம் டெலிவர் பண்ணாருன்னு வச்சுக்கேன், ஒரு அளவு ஓட்டிடுவார். குவாலில டெலிவர் பண்ணுவாரான்னு தெரியல. என்ஜின் ஏதாவது சொதப்ப ஆரம்பிச்சு, சாசி ஏதாவது சொதப்ப ஆரம்பிச்சு, ரெண்டு மூணு ரேஸ்ல இஃப் தே ஆர் டோட்டலி அவுட் ஆஃப் த ரேஸ் ரிலேபிலிட்டி அப்படின்னு இஷ்யூஸ்லாம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை ரிலேபிலிட்டி தான். இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா மெக்லாரன் வந்து வந்துருவாங்க இந்த வருஷம். தட்ஸ் வேர் ஐ ஸ்டாண்ட். ஐ திங்க் மெக்லாரன் வில் கம் அப் பட் வி ஓ ஹேவ் டு see. ஃபெராரிக்கு மேல முடிப்பாங்கன்ற மாதிரி சொல்றீங்க மெக்லாரன். எனக்கு தெரிஞ்சு ரெட் புல் மேலேயே முடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளி மேக்ஸ் மைட் கெட் தி சாம்பியன்ஷிப் பட் கன்ஸ்ட்ரக்டர் மெக்லாரன் அடிச்சிருவாங்க. அடி போல்ட் கால். நைஸ். ஒரு மாதிரி ஆக்சுவலி ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி 3-way ஃபைட் தான்ப்பா. ஸோ கடந்த 2 ரேஸ் மட்டும் எடுத்தோம்னா மெக்லாரன் பேரிங் ஃபெராரி பேரிங் டிட் பெட்டர் கம்பேர்ட் டு ரெட் புல் பேரிங். த ரீசன் பீயிங் பெரேஸ் வாஸ் நாட் ஏபிள் டு. இதுலயுமே பார்த்தோம்னா மயாமிலையுமே பார்த்தோம்னா அப்படி இப்படின்னு ஏதோ பெனல்ட்டினால கடைசியில பெரேஸ் 4th வந்தார், இல்லைன்னா 5th ஏதோன்னு நினைக்கிறேன். அண்ட் பியாஸ்ட்ரிக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கீழே தான் முடிச்சிருப்பார். ஸோ அப்படி இன்னொன்று ஐடியல் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா பெஸ்ட் பேரிங்னு இந்த 2 ரேஸ்ல பார்த்தோம்னா ஃபெராரி அண்ட் மெக்லாரன் தான். பெரேஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த போன வருஷம் மாதிரியே அவருக்கு போன வருஷம் மோனாக்கோல தான் ஆரம்பிச்சது 7.5. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் இது 7.5ன்ற அளவுக்கு சொல்ல முடியாது. இந்த ரேஸ் கொஞ்சம் செட்டப் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. போன வருஷம் மாதிரியே ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரலுக்கு பெரேஸ் போனாரு அப்படின்னா கண்டிப்பா காட்சன் சொன்ன மாதிரி Ferrari and McLaren will be waiting and they will be happy to kind of take that mantle and push for even the first place, the constructors first place, because Ferrari are closer to Red Bull compared to McLaren, but upward trend பார்த்தோம்னா இப்போ McLaren கிட்ட இருக்கு after the major upgrade in Miami. கண்டிப்பா ரெட் புல் அடிப்பாங்கன்னு கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரெட் புல் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா the key factor or the key man is basically பெரேஸ். மேக்ஸ் நமக்கு தெரியும், டே இன் டே அவுட் அவர் டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதாச்சும் காட்சன் சொன்ன மாதிரி அன்கேரக்டரிஸ்டிக்கா ஏதாவது சொதப்ப ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கஷ்டம். பட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல த ஒன் கீ பர்சன் இஸ் பெரேஸ். அவரு வந்து பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் பண்ணாதான் ரெட் புல் வில் பி ஏபிள் டு கீப் த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் ஆர் வின் த கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் வித் ஈஸ். டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலி பார்த்தோம்னா மேக்ஸுமே கம்ப்ளீட்டா சேஃப் இல்லை. பட் த வே ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் டெலிவரிங் வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி மேத்தமேட்டிக்கலி இட் இஸ் நாட் சேஃப் பட் பேஸ்ட் ஆன் த ஹார்ட் இஃப் வி திங்க் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் வருது. ஏன்னா இந்த வாட்டியுமே கார் ஒண்ணுமே இல்லை பேசிக்கா. கடைசியில பார்த்தா திடீர்னு வந்து குவாலியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி காட்சன் சொன்ன மாதிரி ரேஸ் பேஸ் ரெட் புலுக்கு வந்து லைக் they were not superior, they were kind of okay or they were in par with McLaren. The only good thing was track was not suitable for overtake. இந்த ஒரு ரீசனால் தான் மேக்ஸ் பேசிக்கா இந்த பர்டிகுலர் ரேஸ் தப்பிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரியான அந்த டெலிவரி கெப்பாசிட்டிலாம் வச்சு பார்க்கும்போது டிரைவர் சாம்பியன்ஷிப் மோஸ்டா மேக்ஸ் எடுத்துருவாரு. செகண்ட் பொசிஷன் தான் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா 4 பேர் இருக்காங்க பேசிக்கா செகண்ட் பிளேஸ் எடுக்கிறதுக்கு. 4 பேர் செம க்ளோஸா இருக்கு. 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் அந்த கடைசி 4 பேருக்குமே. ஸோ அது வந்து செம த்ரில்லிங்கா இதுவா இருக்க போகுது. மேட்ரு என்னன்னா இப்போ மெக்லாரின் வந்து அடுத்த அப்கிரேட் வந்து போன வாட்டி ஆஸ்திரியால ஒர்க் ஆன மாதிரி மயாமில ஒர்க் ஆன மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா ரெட் புல்ல லீப் ஃப்ராக் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அண்ட் அகைன் ரெட் புல் இந்த வாட்டி ரொம்ப மேஜரா எடுத்த அப்கிரேட் கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க மேபி இதுக்கு அப்புறமா ஏதாவது மேஜரான அப்கிரேட் கொண்டு வரலாம். கரண்ட் ட்ரெண்டை வச்சு பார்த்தோம்னா மெக்லாரின் வந்து கொஞ்சம் நல்ல அப்வர்ட் ட்ரெஜெக்டரியில இருக்காங்க. ஃபெராரிக்குமே அது கொஞ்சம் ரொம்ப அல்லாதான் இருக்கும். செகண்ட் பொசிஷன் ஈஸி கிடையாது இந்த வாட்டி. ஸோ சைன்ஸும் சரி சார்ல்ஸும் சரி தே ஹாவ் டு ஒர்க் டுகெதர் டு கைண்ட் ஆஃப் கெட் த திங்ஸ் டன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான். என்னால ப்ரெடிக்ஷன்ஸ்னு ரொம்ப போல்டா பண்ண முடியல. ஏன்னா தெர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ், சோ மெனி திங்ஸ் தட் ஆர் இன்வால்வ் அண்ட் இட் இஸ் டூ ஏர்லி டு
predict that Perez will screw up, or too early to predict that anyone can take the championship or leapfrog any other? இந்த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்லேருந்து பெரேஸை நான் கைண்ட் ஆஃப் இப்போ நான் கன்சிடரே பண்ண போறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் அண்ட் கார்லோஸ் போத் ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். நாரிஸ் அண்ட் பியஸ்ட்ரி அவங்க ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருக்காங்க. 2 பேருமே growthக்கான ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஐ ஃபீல் தீஸ் 4 ஆர் அ லாட் மோர் மோட்டிவேட்டட் தன் பெரேஸ். போன வருஷம் நீங்க ஒரு டீம்ல இருக்கணும்னு ஃபைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த டீமுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி பேட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. இதுக்கு மேல இப்போ இன்னொரு புது டீம் வரப்போகுது. எப்படியுமே எல்லா டீமும் ஷஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கும்போது, ஐ கெஸ் பெரேஸ் இஸ் அ லாட் மோர் டிஸ்ட்ராக்டட், இன்ஸ்பயர்டா இருக்கிறத விட டிஸ்ட்ராக்டடா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 2வது விஷயம், ஸோ இப்போ நம்ம ஒரு சீசன் லென்த் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 24 ரேஸ்னா கரெக்டா 1/4 முடிஞ்சிருக்கு. த growth these teams are showing and the mental maturity that the the next generation kids are showing is brilliant. ஏன்னா ஆஸ்கர் என்னைக்குமே ஜென்ரலாவே ரேடியோல கத்தவே மாட்டாரு. என்ன நடந்தாலுமே ஹி இஸ் ஐஸ் கோல்ட். இந்த ரேஸ்ல நான் பார்த்த நல்ல விஷயம், லாண்டோ வாஸ் மெயின்டெய்னிங் அ வெரி குட் டோன் அண்ட் தென் அவர் இன்ஜினியர் கூட ஒரு மாதிரி கிவ் அண்ட் டேக் இருந்தாலுமே ஹி ஸ்டில் மெயின்டைன் ஒரு நல்ல பொலைட்டா பேசினாரு. ரேஸ் வாஸ் கோயிங் அ லாட் டைட் அண்ட் சொல்லப்போனா வென் இட் காட் டு 1.5 1.6லாம் ஒரு பழைய லாண்டோவா இருந்தா ஒரு மாதிரி குரல்லையே தெரியும் உதறது, நர்வஸா இருக்கிறது. அந்த ஒரு வின், த டிஃபரன்ஸ் தட் இட் பிரிங் இஸ் மேசிவ். மேக்ஸ் இஸ் செம. என்ன போகுது, என்ன போகல, அவர் என்ன சைட் குவெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்றதெல்லாம் தாண்டி மெயின் குவெஸ்டின் வந்துருச்சுன்னா ஹி இஸ் ஸ்டில் த பிக் கேம் பிளேயர். த பால் இஸ் இன் ரெட் புல் ஸ்கோர், ஒன்லி தே கேன் மேக் அப் சம்திங் டு டிஸ்ட்ராக்ட் மேக்ஸ் டு சச் அ லெவல் தட் உங்க டீமே எனக்கு தேவைடா, ஐ வில் கோ அண்ட் கேம். அந்த மாதிரி அவரு போயிட்டாரு அப்படின்னா தென் ரெட் புல் ஹேஸ் அ ப்ராப்ளம் வேர் தே மைட் லூஸ் போத் த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப். இப்போ இருக்கிற நிலைமையில எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி அமேசிங் இஃப் மெக்லாரன் ஆர் ஃபெராரி வின் த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் தேன் ரெட் புல். யாரு செகண்ட் முடிக்க போறாங்க, யாரு தேர்ட் முடிக்க போறாங்கன்றதுல தான் இருக்கு. ஏன்னா சயின்ஸ் மட்டும் செகண்ட் முடிச்சாரு, டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்ல சயின்ஸ் மட்டும் செகண்ட் முடிச்சாருன்னா தேர் இஸ் நோ பெட்டர் சர்டிபிகேட். ஹி இஸ் ஆல்ரெடி அ ஃபேவரட் கேண்டிடேட் ஃபார் சோ மெனி டீம்ஸ். அவர் ப்ரூவ் பண்ணணும்னு இப்போ கூட அவசியம் இல்லை. பட் தென் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் ஹிஸ் மார்க்கெட் வேல்யூஸ் சோ மச். சார்ல்ஸ் செகண்ட் முடிச்சாருன்னா he will probably be a lot more confident when Lewis comes into the team. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஃபேஸ் வேல்யூ. மெக்லாரன் கிட்ஸ்ல 2 பேர்ல யாரு அவங்க 2 பேருமே 5th மேல முடிச்சாலே செம்ம பர்ஃபார்மன்ஸ். நாரிஸுக்கு ஈஸிலி இஸ் கோயிங் டு பி டாப் 3. எனக்கு ஸ்டில் நாரிஸ் இஸ் கோயிங் டு பி 3ன்னு தான் தோணுது. பட் தென் ஆஃப்டர் த வின் இட் சீம்ஸ் லைக் ஹிஸ் மைண்ட் செட் இஸ் அ லாட் டிஃபரெண்ட். ஸோ சொல்லப்போனா அந்த டயர் டெக்ரடேஷனை நாரிஸ் மெயின்டைன் பண்ணது, அதை பத்தி காமா இருந்தது, அதை பத்தி அவரோட இன்ஜினியர் கிட்ட எப்படி பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கினாரு. ஏன்னா பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு டயர் டெக் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா பேஸ் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தென் இன்ஜினியரிங் டீம் ஹேட் டு டெல், இல்ல கண்டிப்பா பிடிக்கலாம். ஸோ ஆல் தட் இஸ் குட். யூ கேன் கால் இட் அ ப்ரிடிக்ஷன் ஆர் அ வியூ. ஸோ மேக்ஸ் தான் கண்டிப்பா டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். பட் தென் ஐ கெஸ் வி மைட் ஹாவ் அ நியூ constructor champion, which is going to be great for the sport. It's so nice to finally see that there are other team principals who are going to stand at the same level of Christian Horner and Toto, and நீ தள்ளி போனலாம் சொன்னா தள்ளி போக முடியாது, நீ வேணா நான் வந்து போன்ற மாதிரி இருக்காங்க. இப்போ ஐ கெஸ் a lot of regulations have changed and you cannot go and throw your weight on the stewards. இப்போ அது நல்லா பண்ணிட்டாங்க. And but then it's always good to have 4 different teams, at the same heavyweight category. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா வெயிட்டா நடந்துட்டு இருக்கு சம்பவங்கள்லாம். அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இமோலாலேயே ட்ராக் பொசிஷன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது மோனகோ தான் முடிஞ்சது. பெரேஸின் மோனகோ பிளாஷ்பேக்குகள் கொஞ்சம் மோசமானவை. அதனால என்ன, அதான் நம்ம மைண்ட் அங்கதான் போகுது. எனக்கு பர்சனலா ஐம் நாட் a big fan of Monaco. ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாது, வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் அதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூன்ற மாதிரி தான் எனக்கு நான் Monaco-வை பாக்குறேன். அவுட் சைட் டிராமா அண்ட் a lot of glitz comes into Monaco. ஸோ அடுத்து Monaco-வில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஆகிடுங்க. இமோலா ஆன் ட்ராக் ரொம்ப கம்மி என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் we kind of have an idea of யார் எங்க இருக்காங்க, என்னென்ன பண்ண போறாங்கன்னு ஒரு லைட்டா ஒரு ஒளி தெரியுது F1-ஓட ஃபியூச்சருக்கு.
ஸோ சந்தோஷமா இந்த கால நிறைவு பண்ணலாம். அருமையான கால். நம்ம 3 பேர் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மோனோகோலய நல்லா ரேஸ் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.